நமக்கு தெரிஞ்ச கபடியை நாமும் விளையாடி பிறரையும் விளையாட வைப்போம். நீ பசங்க எப்படி சொல்லித்தராங்கன்னு வீடியோவில் பார்ப்போம். ஓகே. என் பேர் கார்த்தி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் 3 வருஷமாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ரீச் மூவ்மெண்ட் சொல்லி தர போகிறேன். இப்போ நம்ம 13 ஸ்டெப்பு பேசிக் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 12வது ஸ்டெப் பார்க்க போகிறோம். இது ரீச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கார்னர் கொண்டியும் 4 ரீச் இருக்குது. பண்ணிக்காமே தம்பி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டு இப்படி ரீச் போடுறான். ரீச் போடும்போது எல்லாம் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த காலை இப்படி தூக்கிடுறீங்க. இந்த கால் இப்படி தூக்கி இருக்கக்கூடாது. இந்த கால் இப்படி கீழே தரையோட சேர்ந்துருக்கணும். அப்புறம் இந்த கால் உள்ளே வந்துடுது. இந்த கால் உள்ளே வர்றதுனால என்ன மைனஸ்னா, இப்போ ஆங்கிலம் எடுக்கலாம், ஸ்ட்ரோக் அடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த கால் தள்ளி இன்னும் ரீச் போடு தம்பி. இந்த கால் தள்ளி இன்னும் ரீச் போடுறதுனால ஆங்கிலம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது பண்ணு. இது 1. ரெண்டாவது. ரெண்டாவது ரீச் ஜஸ்ட்டுக்கு. அடுத்து 3. ஃபாஸ்டா போ. இப்போ 4வது ரீச். 5வது ரீச் நம்ம இப்போ லெஃப்ட் ஆர்ச்சுக்கு பார்க்க போகிறோம். பண்ணு. ஒரு செக்கு, 2வது செக்கில் ரீச். அடுத்து 6வது ரீச். ஒரு செக்கு, 2வது செக்கில் முட்டிக்கு. முன்னாடி ஜஸ்ட்டுக்கு பார்த்தோம், இப்போ நீக்கி. இப்போ 7வது ரீச். ஒரே அட்டம்ப்டில் ரீச். இல்லை தப்பு, ஒரே அட்டம் ரீச். அங்கேருந்து ஒரே அட்டம் ரீச் பண்ணது. இதில் என்ன தப்புனா, இப்போ அவன் இப்படி எடுத்து போட்டு ரீச் போட்டான். அப்படி போடாமல் இப்படி நின்றுட்டு இப்படியே ரீச் பண்ணணும். ஒரே அட்டம்ப்டில் ரீச் பண்ணணும். 7வது ரீச் திரும்ப பண்ணு. இது 7வது ரீச். அடுத்து 8வது ரீச் நம்ம கார்னருக்கு பார்க்க போகிறோம். இங்கேருந்து வா. ஓடி சென்டரில் நின்றுட்டு நல்லா பெண்ட் பண்ணி பின்னாடி பார்க்கணும். பின்னாடி கார்னர் ஃபாலோ கிளம்புறானான்னு பார்த்துட்டு ஒரு செக்கு, இன்னொரு செக்கில் ரீச்சு. அடுத்து 9வது ரீச். அதுவா அதே மாதிரி நின்றுட்டு செக்கு செக்கு நீக்கு. அடுத்து 10வது ரீச் இந்த கார்னருக்கு. நீங்கள் அங்கே போய் நிற்கும்போது ஃபாலோ கிளம்பிடுவான். அவன் போய் நிற்கும்போது ஃபாலோ பின்னாடி கார்னர் கிளம்பிட்டான். கார்னருக்கு ஒரு ரீச். செக்கு செக்கு ரீச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ கிளம்பி வருவாங்களா ஆர்ச்சுக்கு, அங்கே கார்னர் போகிறதுக்கு. அப்போ நம்ம ஆர்ச்சுக்கு ரீச் பண்ணணும். இது 12வது. அங்கே போய் நின்றுட்டு ஆர்ச் அடிக்க வந்துட்டான். ஆர்ச்சுக்கு ஒரு ரீச். சூப்பர். லாஸ்ட்டாக 12வதுன்னா இங்கே போனஸ் மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு தடவை பேரலில் உள்ளே வரணும். பேரலில் உள்ளே வெளில போயிட்டு திரும்ப ஒரு போனஸ் போட்டு ஸ்பீடாக போகணும். கார்த்தி, ஏற்கனவே 12 ஸ்டெப்பையும் நீ தனியாக அழகாக சொல்லி கொடுத்துட்டா. இப்போ நல்லா இருந்தது. இனி இதை ஒரே ரைடில் நீ செய்யணும். இது 13 ஸ்டெப்பு 12 ஸ்டெப்பையும் ஒரே மூமெண்ட்டில் ஃபாஸ்ட்டாக செய்ய பார்ப்போம். ஆனால் கார்த்தி ஃபாஸ்ட்டாக செய்வான். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்லோவாக செய்யுங்க. அந்த ரீச்செல்லாம் நல்லா பெண்ட் பண்ணி போடணும். அந்த காலை பெண்ட் பண்ணி நல்லா தொடணும்.
நீங்கள் பெண்ட் பண்ணி பின்ன டச் பண்ணிட்டு வரணும். சூப்பர். முடிச்சிட்டா இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சால் கொஞ்சம் ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யலாம். நீங்கள் ஸ்லோவாக செஞ்சால் போதும். இதை ஸ்லோவாக செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களை கிளியராக அங்கே வந்து போகிறேன், நல்லா நினைச்சுவேன், இதை திருத்தி விட்ருவேன். ஓகே. நம்மளுடைய பிறப்பின் நோக்கமே ஆக்சுவலாக நமக்கானது இல்லை, பிறருக்கானது, சமூகத்துக்கானது. அதில் தான் ஆனந்தம் எங்க பேரானந்த உணர்வு உள்ளது.